வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசின்றதால நம்மளால் நான்வெஜ் எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? அதனால் மஷ்ரூமை வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் மஷ்ரூம்லேயே ஒரு செம்மையான கிரேவி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் அதை சாப்பிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக சிக்கனே தோத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு பேருக்குமே இது யூஸ்ஃபுல் தான். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் செம்மையாக இருக்கும். பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 1.5 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க, ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு தோலெல்லாம் உரித்து க்ளீனாக எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி, பெரிய தக்காளியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 தக்காளி நான் போட்டிருக்கேன். நல்லா பெருசாக கொஞ்சம் பழமாக பார்த்து போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து நம்ம பேஸ்ட்டாக தாங்க அரைக்க போகிறோம், அதுக்காகத்தான். ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இலவும் தேங்காவாக எடுத்தேன். அதில் பின்னாடி தோலெல்லாம் கருப்பாகவே இல்லை, நல்லா வெள்ளையாக தான் இருந்தது. நல்லா அது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா போட்டுட்டு கசகசா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு போட்டாச்சு. சோம்பு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சோம்பு கசகசாலாம் நம்ம போட சொல்ல குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒரு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி வச்சா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். மஷ்ரூமும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வதக்கி எடுத்து நான் ஆற வச்சு மிக்ஸியில் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2 போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நீல வாக்கில் வெட்டின வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக ஒரே வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நான் வந்து கல் உப்பு தான் போடுவேன். கல் உப்பு பார்த்தீங்கன்னா அளவு கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும்னால நான் கல் உப்பு போட்டுக்கினேன். காய் பொரியலுக்கு இதுக்குள்ள தான் நாங்கள் சால்ட் யூஸ் பண்ணுவேங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக ஒரே தக்காளி தான், பெருசாக எடுத்துக்கினேன். பொடியாக கட் பண்ணி தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். நான் அரைக்கிறதுக்கும் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேங்க. அதெல்லாம் போட்டு அரைக்க சொல்ல சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு மஷ்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 2 பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் நிறைய இருந்தால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் மஷ்ரூம் எடுத்துகிட்டு அதாவது குட்டி குட்டியாக போடாமல் 4 துண்டாக கட் பண்ணிட்டேங்க. ஒரு மஷ்ரூமை 4ஆக வெட்டியாச்சு. கொஞ்சம் பெருசாக இருக்க சொல்ல நம்மளுக்கு சூப்பராக குண்டாக இருக்கும். வதங்கினாலும் கொஞ்சம் குண்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ணிங்கன்னா அது சுருங்கி போயிடும், நல்லாவே இருக்காது. அதுக்காக தான். இது ஒரு பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இது வதங்கினதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் மஷ்ரூம்லேருந்து நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், நான் வெட்டதே பெருசாக தான் போட்டேன். இப்போ இது வதங்கின பிறகு எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு நல்லா சுருங்கி அதெல்லாம் தண்ணியாக வந்திருக்கும். இப்போ இதில் தேவையான மசாலாலாம் போட்டலாம். தனியாத்தூள் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போடுறேன். இப்போ நான் தனி மிளகாய் தூள் போட்டு வைக்க போகிறோம் இல்லைங்களா கிரேவி, அதனால் நான் தனியாத்தூள் கொஞ்சம் கூட தான் போட போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியாத்தூள் போடுறேனாக்கா 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப பார்த்து போடுங்க, ஏன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு சீரக பொடி, கரம் மசாலா பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடலை, ஏன்னா பட்டை லவங்கலாம் ஆல்ரெடி நான் அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கேன், இதுலேயும் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் போடலை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நம்ம இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு சுருண்டு வர சொல்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை ஊற்ற வேண்டியது தான். இப்போ இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகட்டும். இதை கலந்துட்டு மூடி வச்சுருங்க. நான் அந்த பக்கம் மிக்சியில் பார்த்தீங்கன்னா வதக்கி வச்சிருக்க தேங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா எல்லாம் வந்து நல்லா ஆறி இருக்குது. இதை வந்து மிக்சியில் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சு நல்லாவே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், குழம்பு வச்சது நான் கொஞ்சம் தாங்க வச்சேன். மஷ்ரூம் தான் நிறைய போட்டேன். ஆனால் குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு வேலைக்கு டிஃபனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சேன். நீங்கள் சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். குழம்பு நல்லா சுருண்டு வந்த பிறகு நான் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை எடுத்து ஊற்றியாச்சு. தேங்காய் விழுதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு மஷ்ரூம், சூப்பரான மட்டன் சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு கிரேவி வச்சாச்சு. இட்லி, தோசை, பூரி, ஆப்பத்துக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம கசகசா தேங்காய்லாம் போட சொல்ல குழம்பு நல்லா நம்மளுக்கு திக்காகி வரும். வாசனையும் அவ்வளோ வாசனையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. பட்டலவங்களாம் அரைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இப்போ புரட்டாசிக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் கிரேவி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமலே பார்த்துட்டு போயிடுறீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் நான் புரட்டாசி கும்பிட போகிறேன். அது உங்களுக்கு லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டுமே நான் எடுத்து போடுவேன். கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.